என்ன உத்தமன், நான் என்ன பண்ண சொன்னேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த வசுந்தரா கூட சேர்ந்துகிட்டு ஊர் சுத்த போயிருக்கானா? சொல்லுங்க உத்தமன். வசுவோடைய அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டேமா, அத செலிப்ரேட் பண்றதுக்காக வசு மேடம அர்ஜுன் தம்பி கூட்டிட்டு போயிருக்காரு. என்னது, பர்த்டே கொண்டாடுறானா? இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்க? தெரியலங்கம்மா, எனக்கு தெரியாது. முதலாளியம்மா, அத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஐயோ, ஹலோ ஹலோ, நாங்க இந்த ஏர்நெட் செல் கம்பெனில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உங்க நம்பருக்கு ஒரு கிஃப்ட் அலர்ட் ஆயிருக்கு. கிஃப்டா? எதுக்கு? ரொம்ப வருஷமா ரீசார்ஜ் பண்ணாம இருக்கிற கஸ்டமருக்கு நாங்க கொடுக்கிற கிஃப்ட். இந்த பரிசு குலுக்கல் முறையில உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? அத நீங்க நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத கிஃப்டா இருக்கும். ஓ ஐ see. யூ see. ஆமா, இப்ப நீங்க எங்க சார் இருக்கீங்க? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் நேரடியா வந்து கிஃப்ட் உங்ககிட்ட கொடுப்பாங்க, அதுக்கு தான் கேக்குறோம். ஓ சரி சரி. நான் இப்போ வடபழனில இருக்கிற ஐஸ்வர்யா பார்ட்டி ஹால் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிறோம். இன்னைக்கு என் வைஃபுக்கு பர்த்டே, அத நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஓகே ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. கிஃப்டோட நாங்க அங்க வரோம். வாங்க வாங்க. பார்ட்டில வச்சு அந்த கிஃப்ட் அவங்க கையாலேயே உங்களுக்கு கொடுக்கறோம். என்ன ஓகேவா? ஆஹா, பிரமாதம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். கிஃப்ட் கேக்குதா உனக்கு? கிஃப்ட் இன்னைக்கு கிடைக்க போற கிஃப்ட நீயும் இருமக்கார பொண்டாட்டியும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இருடா வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, முதலாளி அம்மா, இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா? நீங்க ஏலத்துல மில்லு வாங்க முடியலையேன்னு தம்பியை திட்டுறீங்க, அங்க அவங்க பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்களா? அதுவும் எங்க வடபழனி ஐஸ்வர்யா மஹால்ல அந்த இழுத்துட்டு இருக்கிற இருமல் கரைக்கு பர்த்டே தேவைதானா? என்ன சொல்றீங்க? உண்மையாவா? இப்பவே கிளம்புறேன். ஐஸ்வர்யா மஹால் வடபழனி, கிளம்புங்க. பர்த்டே கொண்டாடுறேன். போடா. பாருங்க, தங்கத்தை பெற்ற தங்கமே. என்ன ஆண்டி, ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? என்ன தம்பி இது, இவ்ளோ செலவு பண்ணி எனக்கு பிறந்த நாள் கொண்டாடணுமா? அப்படி என்ன அவசியம் இருக்கு? அதுவும் இந்த வயசுல. ஆண்டி, என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? பர்த்டே கொண்டாடுறதுக்கு வயசு முக்கியமே இல்ல, மனசுதான் முக்கியம். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க இந்த பூமிக்கு வந்த நாள். வசு எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ நீங்களும் அந்த அளவுக்கு முக்கியம். வசு, என்ன பாத்துட்டு இருக்க? ஆண்டிக்கு புது ட்ரெஸ் போட்டு கூட்டு அப்போ. சார், நீங்களும் கோட் சூட் போட்டு வாங்க, டக்குனு வாங்க. போங்க 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 போங்க. இங்க பாருடி நீயா, இதை விட வேற நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இத பயன்படுத்தி அந்த மேனா மினுக்கிய வீட்டை விட்டே துரத்தி விடணும். ஆமா பாட்டி, அந்த வசுவ மட்டும் இல்ல, அவ குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி நிம்மதியா அர்ஜுன கல்யாணம் பண்ண முடியும். ஆனா பாட்டி, நமக்கு முன்னாடியே அத்தையும் ஆனந்தும் போயிட்டு இருக்காங்க. அந்த வசு ஏதாவது டிராமா பண்ணி எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லன்னு சொல்லி அத்தை கிட்ட சொல்லிட்டானா? ஏய் விட்ரி விட்ரி, இந்த பரோட்டா காந்திமதி என்ன நினைச்ச நீ? இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும்டி. அதனாலதான் நான் டிரைவர் கிட்ட சொல்லி அப்படியே ஷார்ட் ரூட்ல வளைச்சு வளைச்சு போக சொல்லிருக்கேன். அதனால அவங்களுக்கு முன்னாடி நாம போய் சேர்ந்துருவோம். எப்படி ஐடியா பாட்டி? அப்ப இன்னியோட அந்த பஸ்ஸோட ஆட்டம் க்ளோஸ். கேக் வந்துருச்சு. வெரி குட். வாங்க வாங்க வாங்க, பொறுமையா பொறுமையா பொறுமையா. 45 லேஸ் இருக்கா? இருக்கு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். போட்டோ வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கீழ இருக்கீங்க, கீழ இருக்கீங்க. ஓ வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல். பத்திரமா எடுத்து போய் வைங்க. ஓகே சார். ஓகே யா. கொஞ்சம் ஸ்லோவா எடுத்துட்டு போங்க. பார்த்து கேர்ஃபுல்லா வைங்க. வாமா வசு, வாமா. ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரியா இருக்கு வசு.
ஆண்டி சும்மா என்ன வசு ஐயோ ஆண்டி சான்ஸே இல்ல பயங்கர அழகா இருக்கீங்க சரி 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 ஓகே பர்த்டே செலிப்ரேஷன் வாங்க ஐயோ பாட்டி சீக்கிரம் வா. அடியே இனியா இந்த ஹோட்டல்ல எறா தொக்கு ரொம்ப ஃபேமஸ் டி. சாப்பிட்டு போலாம்டி. ஐயோ பாட்டி, நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? எறா தொக்க சாப்பிடவா வந்தோம்? அத்தை கிட்ட வசு மாட்டிட்டு முழிக்கிறத பாக்க தானே வந்தோம். நாம நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா எறா தொக்குன்னு உனக்கு சொரா தொக்கே வாங்கி தரேன். வா பாட்டி. சத்தியமா பாட்டி வா. வாங்க ஆண்டி வாங்க 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 ஆண்டி. ஐயோ இவ்ளோ பெரிய கேக்கா? நான் சொன்னேன்ல ஆண்டி 45 லேயர்ஸ் ஆஃப் கேக். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்க Dress கூட ரொம்ப அழகா இருக்கு. பிரதர் கேமரா காமிங்க. இந்தாங்க சார். அப்படியே நில்லுங்க. பெர்ஃபெக்ட். பஸ் கொஞ்சம் தள்ளு. ஆண்டி சார் சேர்ந்து நில்லுங்க ஒரு நிமிஷம். சூப்பர். பசு வா. ஓ ஐயோ பசு கோச்சிட்டு இருக்கா. பாட்டி ஐயோ பாத்தேடி இது கூத்த. இவ பிறந்ததே தப்பு, இதுல இவளுக்கு பிறந்த நாள் வேற கேக்குதான். ஐயோ இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன். ஐயோ பாட்டி நடக்கட்டும் விடு. இது எல்லாத்தையும் அத்தை பார்க்க போறாங்க. பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. ஐயோ பாக்க சகிக்கலடி. கர்மத்தெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி வா. என்னங்க இது? நாம 2 பேரும் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு நிக்கிறோம். பொண்ண மணவரையில உட்கார வைக்க வேண்டிய வயசு. இப்ப போய் பிறந்த நாளை கொண்டாடுறது, இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. ஆட விடு துளசி. அர்ஜுன் தம்பி ஆசைப்படுறாரு இல்லையா? இட்ஸ் a part of life. வசு நீ மட்டும் தனியா நிக்கிற, வந்து நில்லு. ஓ ஆண்டி கொஞ்சம் கூப்பிடுங்க வசுவ. வசு வாமா. வசு போ நில்லு போ. போய் தல. வந்து நில்லு வசு வா. அப்படியே இருங்க. கன்றாவிலாம் என் கண்ணுல படுதே. அம்மா பாருடி, இந்த துப்பு கெட்டவன் என் தம்பி பொண்டாட்டிய வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். போசி சோறா ஒய்யாரமா, வேடிக்கை பார்த்தவன் வாயில பணியாரமா. இந்தாங்க பிரதர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆண்டி என்ன தம்பி? இல்ல சரி விடுங்க ஆண்டி. சொல்லுங்க தம்பி. நான் சொன்னா பஸ் கோச்சிப்பா. ஓ மை காட். ஹலோ, நான் கோச்சுக்கெல்லாம் மாட்டேன். சொல்லுங்க. இல்ல வசு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ பயங்கரமா கோச்சிட்டு பயங்கரமா அழுவ. கோச்சுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, சொல்லுங்க. சரி ஓகே. இந்த காஸ்டியூம் உங்களுக்கு சூப்பரா சூட் ஆயிருக்கு ஆண்டி. பஸ்ஸுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே செட் ஆகாது. சும்மா சொல்லாதீங்க தம்பி. இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கே. பஸ்ஸு சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. ஓகே பேசிக்கிட்டே இருக்கும், டைம் வேஸ்ட் பண்றோம். கேக் கட் பண்ணலாம். வாங்க ஆண்டி. போட்டோ எல்லாம் போட்டுருக்கு. அதான் ஸ்பெஷலே ஆண்டி. நான் சொல்லல உங்களுக்கு. பாரு வசு. ஓகே ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிவன், ஐ வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு என்னுடைய ஆண்டியோட பர்த்டே, அதாவது வசுவோட மதருக்கு பர்த்டே. அவங்கள நீங்க எல்லாரும் விஷ் பண்ணு சொல்லிதான் உங்க எல்லாரையுமே நாங்க அழைச்சிருக்கோம். சோ அவங்கள பிளஸ் பண்ணி அவங்கள விஷ் பண்ணுங்க. ஓகே ஆண்டி, நீங்க பிறந்த டைம் எக்ஸாக்ட்டா 5:30. ஓகேங்களா? இந்த 5:30க்கு இன்னும் 30 seconds இருக்கு. So we going to start the countdown and we going to cut the cake. எல்லாரும் ரெடியா? சரி ஓகே. Countdown starts. 10 9 8 7
6, 5, 4, 3, 2, 1. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tulsiyanna. Happy birthday to you. ஐயோ கேட்க முடியலையே. எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது எனக்கு பாட்டி. எல்லாமே எரியுது. அர்ஜுன் ஏன் பாட்டியை கூட இந்த அளவுக்கு கொண்டாடினது இல்ல பாட்டி. ஆனா வசுவோட அம்மாவுக்கு ச்சே. என்ன சீ மொகர கட்ட. 1000 இருந்தாலும் அது வசுவோட அம்மா. மாமியார் இல்ல மாமியாரு. அதான் இந்த ஆட்டம் போடுறாங்க. ஹாப்பி பர்த்டே துளசி ஆண்டி. ஒரு நிமிஷம் பஸ் கொஞ்சம் தள்ளு தள்ளு. சாருக்கு ஊட்டி விடுங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, கையிலே கொடு. அதெல்லாம் இல்ல, ஊட்டி தான் விடணும். ஊட்டி விடுங்க. சார் இல்ல சார், நீங்க மட்டும் சாப்பிட்டா போதுமா? ஆண்டிக்கு ஊட்டி விடுங்க. ஐயோ தம்பி அதெல்லாம் வேண்டாம். ஐயோ இதெல்லாம் மொமெண்ட். சார் ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க. ஐயோ, வேண்டாம் தம்பி. சொல்லு பஸ். அப்பா ஊட்டுங்கப்பா. ஆண்டி பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு வாமா. நல்ல பெரிய கேக்கா பெரிய பீஸா தாங்க. ஹாப்பி பர்த்டேமா. தம்பி போதுமா? சூப்பர் ஆண்டி. அம்மா அர்ஜுன் சருக்கு கொடு. மறந்துட்டேன். இவ்வளவு லவ் உள்ள வச்சுக்கிட்டு கள்ளி. தம்பி தேங்க்ஸ் ஆண்டி. அத்தை பிறந்த நாள் அதுவுமா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்குமே. பஸ்ஸு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. ஆசீர்வாதமா? எதுக்கு? பிறந்த நாள் இல்ல, ஆசீர்வாதம் வாங்கு. ஏன் பிறந்த நாளுக்கு தானே ஆசீர்வாதம் வாங்கணும்? ஐயோ பெரியவங்களுக்கு பிறந்த நாள்னா அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்க பஸ்ஸு. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி ரெண்டு பேரையும். நல்லா இருங்க நல்லா இருங்க. இப்படி தேங்க்ஸ் ஆண்டி. எழுந்துருங்க. ஆண்டி கேக் வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்ட்டி தானே, செலிப்ரேஷன் தானே. ஸ்டார்ட் பண்ணுங்க. சவுண்ட். அதெல்லாம் வேண்டாம் தம்பி. ஐயோ எனக்கு நீங்க சொன்னீங்க. ஐயோ இந்த கண்ட்ராவி எல்லாம் வேற பாக்கணுமா? இதுக்கு நடக்கவே தெரியாது. இதுல ஆட்டம் வேறயா? ஆடுங்க ஆண்டி. வேண்டாம். ஒரே ஒரு வேண்டாம். எப்படிங்க பாட்டி இது என்ன பாட்டு பாட்டி? என்ன பாட்டு? இரு யோசிச்சு சொல்றேன். ரொம்ப தேவை இப்போ. இது ரொம்ப பழைய பாட்டா இருக்குல்ல பாட்டி? பழைய பீசுகிறா சனியனுங்க. அடிக்குதுங்க. பூமழைதான் இங்கு பொழியது பார், நீ சொன்னது புரிகையிலே. தேன்மழைதான் கண்ணில் வழியது பார், நீ தரிசனம் தருகையிலே. நம் நாடலிலே ஒரு சந்தோஷம் மலர்ந்த சூப்பரா இருந்துச்சு. நதியா நதியா நதியா
நதி போல் வெளியுள்ளடையா பாத்தீங்களா அத்தை, மில்லு கைய விட்டு போயிடுச்சேன்னு நம்ம கவலையில இருக்கோம். ஆனா அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லாம இந்த வசு குடும்பம் அர்ஜுனை கூட்டிட்டு வந்து கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுன், அம்மா ஆண்டிக்கு இன்னைக்கு பர்த்டேமா, அதனால தான். என்ன விளையாடுறியா? மில்ல ஏலத்துல எடுக்க அனுப்புனா நீ இங்க வந்து இவங்க கூட கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அம்மா இல்ல, எனக்கு எந்த சமாதானமும் தேவையில்லை. நல்லா புரியுது அர்ஜுன். வசு, நான் எவ்வளவு முக்கியமான வேலையை அர்ஜுன் கிட்ட ஒப்படைச்சேன், உனக்கு அது தெரியும்ல? இவன் தான் அதை பெருசா எடுத்துக்கலனா நீ எடுத்து சொல்லிருக்க வேண்டாமா? ஏலத்தை விட அம்மா பர்த்டே உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? சாவுடி. ஏலத்துக்கு போகாம எல்லாரும் இங்க கும்மாளம் போட்டுட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வசு. மேடம், ப்ராமிஸா நான் இல்ல. அம்மா இதுக்கும் வசுக்கும் சம்பந்தமே இல்லம்மா. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. அண்ணன் ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டாரு. சம்பந்தம் இல்லாம எப்படி இருக்கும் வசு? சம்பந்தம் இல்லாம தான் இங்க இதெல்லாம் நடக்குதா? நான் வேண்டாம் தான் சொன்னேன். அர்ஜுன் சார் தான் கேட்கல மேடம். ஆமாம்மா. நீ ஏன் இதை என்கிட்ட முதல்லயே சொல்லல? அர்ஜுன் ஏலத்துக்கு போகாம பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறான்னு நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கணுமா வேண்டாமா? ஏலம் நம்ம கையை விட்டு போகும்னு நான் எதிர்பார்க்கல மேடம். எதிர்பார்க்கலன்னு சொல்லாத. அலட்சியம். நமக்கு என்னங்கிற அலட்சியம். அது அர்ஜுனுக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு. பொண்ணெல்லாம் கம்பெனி ஜிஎம் ஆக்கி அழகு பார்த்தேன்ல, அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமா? அம்மா அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேச வேண்டாம். இதையெல்லாம் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சமாதானத்தை நான் காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் மன்னிப்பே கிடையாது. இங்க பாரு வசு, இனிமே நீ என் வீட்டு பக்கமோ ஆபீஸ் பக்கமோ வந்துராத. ஐயோ மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இப்பதான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். தரமான சம்பவம். அம்மா, நீ எதுவும் அம்மா, பேசாத. சொல்றதை கேளுங்கம்மா. அடியே, உன் ஆடு மூஞ்சிய பாரு, தொங்கி போய் கிடக்க. ஆட்டம் போட்டான்ல, ஆட்டம் உனக்கு வேணும்டா. வா வா வா, நமக்கு வெற்றி நல்லாதான் காட்டேன். சரி சரி, வா 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 வா.